கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடையேன். கடந்த மாதம் முழுவதும் கன்னியன்மணி போல பாதுகாத்து புதிய மாதத்துக்குள்ளே நம்முடைய தேவன் அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 15 ஆகிய வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த புதிய மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த மாசம் நம்ம கூட தேவன் கூட இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். 24 மணி நேரமும் தேவன் நம்ம கூட இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பெருகவே பெருக பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாசத்திலே தேவன் நம்ம கூட இருக்கும்போது சகலவிதமான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே இட்டு என்று எழுதப்பட்டது. ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்ப நம்ம வாழ்க்கையிலே தேவன் நமக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரோ அந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்ளணும். நாமும் பெற்றுக்கொள்ளணும். நமக்கு தேவை பொறுமை, வாக்குத்தத்தம் மேல விசுவாசம். தேவன் நிச்சயமாக என்னோட வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அந்த நம்பிக்கை. அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில சகல விதமான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 முதல் 21 ஆகிய வசனங்களிலே ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் பல சூழ்நிலையிலே நம்ம இந்த கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். தேசத்துக்குள்ளே பல காரியங்கள் நடக்கு. கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரோ அந்த எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். வயசாயிட்டு ஆனால் அதை எண்ணாதிருந்தான். மனைவிக்கும் வயசாயிட்டு அதையும் எண்ணாதிருந்தான். தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அது எந்த நேரத்துல எந்த செகண்ட்லனாலும் நிறைவேற்றுவார். தேவனுக்கு தெரியும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தேவனுக்கு தெரியும். நான் பல மாசமா ஜெபம் பண்ணிட்டேனே, எனக்கு தரிசனத்துல வெளிப்படுத்தினார், எனக்கு சொப்பனத்து மூலியமா வெளிப்படுத்தினார்.
கர்த்தருடைய ஊழியக்காரங்க மூலியமா வெளிப்படுத்தினார். நான் வேதத்தை வாசிக்கும்போது வெளிப்படுத்தினார். ஜெபத்துல எனக்கு வெளிப்படுத்தினார். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பொறுமை. காத்திருக்கிற சில காலங்கள் உண்டு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று ஆபிரகாம் குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா விசுவாசம். விசுவாசத்திலே ஆபிரகாம் பலவீனமாய் இருக்கவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அப்ப கர்த்தரை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா முழு நிச்சயமாய் நம்பி, கர்த்தர் மேல நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தரை மாத்திரமே நம்ப வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தேவன் நமக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரோ அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே ஒரு நம்பிக்கை. விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லையா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசம் எப்படி இருக்கு? பல சூழ்நிலையில நம்ம கடந்து போறோம். ஒரு குடும்பத்திலே புருஷன் சரியில்லை, இன்னொரு குடும்பத்துல பிள்ளை சரியில்லை, இன்னொரு குடும்பத்துல வேலை இல்லை, இன்னொரு குடும்பத்துல கடன், இன்னொரு குடும்பத்துல பலவீனம். பல சூழ்நிலை எல்லா ஜனங்களும் இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு விசுவாசம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம்ப காலத்துல நம்பிக்கை அதிகமா இருக்கும். பல சூழ்நிலையில கடந்து போகும்போது இன்னைக்கு தேதியில நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அதுதான் முக்கியம். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பெற்றான். இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இன்னைக்கு தேதியில மறுபடியும் விசுவாசத்துக்குள்ளே பெருகணும். விசுவாசம் பெருகணும், நம்பிக்கை பெருகணும், கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை இன்னும் பெருகணும், விசுவாசம் இன்னும் பெருகணும். அப்பந்தான் நம்ம வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சீக்கிரமா பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதே நேரத்திலே தேவனை மகிமைப்படுத்துற பிள்ளைகளா இருக்கணும். சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்ததான் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். எந்த சூழ்நிலை இருக்கட்டுமே, ஒருவேளை குடும்பத்திலே நான் பல சூழ்நிலையிலே எல்லா சூழ்நிலையும் நான் தாண்டி வந்துட்டேன். தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ரவிராஜ், என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்துல கஷ்டப்பட்டு, தொழில்ல நஷ்டப்பட்டு, கடன்ல கஷ்டப்பட்டு, நிந்தைகள், அவமானங்கள், பல சூழ்நிலையிலே ஊழியத்துக்குள்ள வந்தேன். நான் ஊழியத்துக்குள்ள வரும்போது என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தரை மட்டுமே நம்பி வந்தேன். என்னோட நம்பிக்கை முழுவதும் கர்த்தர். விசுவாசம் ஃபுல்லா கர்த்தர் மேலதான் இருந்துச்சு. எனக்கு அடுத்த நேரம் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் எப்போனா 2016 ஏன்னா வியாபாரத்துல நஷ்டம், தொழில்ல நஷ்டம், கடன்ல கஷ்டப்பட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன். அழகா கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஆலயத்துக்குள்ள எனக்கு பணி தந்தார். சர்ச்சில் வேலை பார்த்தேன். என்னோட வாழ்க்கை அடுத்த ஸ்டெப் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆலயத்துக்குள்ளே போய் அழகா ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணுவேன். பரலோகத்துக்கு வரும்போது கோடிக்கணக்கில் ஆத்துமா கொண்டு வரணும். என்னை ஆசீர்வதிப்பீங்களாப்பா? என்னை ஆசீர்வதிப்பீங்களா? பரலோகத்துக்கு வரும்போது கோடிக்கணக்கில் ஆத்துமா கொண்டு வரணும். இதுதான் என்னுடைய ஜெபம்.
2016 நான் பண்ண ஜெபம் என்ன தெரியுமா ஜெபம்? பரலோகத்துக்கு வரும்போது கோடி கணக்கில் ஆத்துமா கொண்டு வரணும். நாட்கள் சென்றது. பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன். சர்ச்சில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கர்த்தர் மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார். அந்நிய பாஷை கிஃப்ட் தந்தார். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருப்பேன். எப்போ பார்த்தாலும் கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். சர்ச்சில் கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன். ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. விசுவாசம் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. தேவனை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தந்தார். ஆனால் ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன். பரலோகத்துக்கு வரும்போது கோடி கணக்கில் ஆத்துமா கொண்டு வரணும், கோடி கணக்கில் ஆத்துமா கொண்டு வரணும். அந்த ஒரே ஒரு ஜெபம் தான். பரலோகத்தில் பிதாவை போய் சந்திக்கும் போது வெறுமனையா போகக்கூடாது. ஒரே ஒரு சின்ன ஜெபம் தான். கர்த்தர் இன்னைக்கு தேவன் அருளி அப்போ மினிஷன்ல யூடியூப் தந்து தேசங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை அனுப்ப கிருபை செய்தார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? மனுஷனால கூடாது, ஆனா தேவனால் கூடும். தேவன் ஒரு குடும்பத்தை மீட்டெடுக்கும் போது, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும் போது, விடுதலை செய்யும் போது, ரட்சிக்கும் போது, மீட்டெடுக்கும் போது, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும் போது, பரிசுத்தாவினால் நிரப்பும் போது, தேவ திட்டத்தை உள்ளத்துல வைக்கும் போது எல்லா வாசலும் திறக்கப்படும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கு. நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குமானால் ஆசீர்வாதம். எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வேணும். நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தால் ஆசீர்வாதம். நம்ம விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல மட்டும்தான் இருக்கணும். உலகத்துல எங்கேயும் போய் ஒட்டிடக்கூடாது. ஏன்னா நிறைய ஜனங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்த்தரையும் சார்ந்து கொள்வாங்க, விக்கிரத்துக்கும் போயிருவாங்க, நாள் பார்க்கவும் போயிருவாங்க, குறி கேட்கவும் போயிருவாங்க. இப்படி பல காரியத்துக்குள்ள போயிட்டு என் வீட்டில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் வீட்டில் எனக்கு பிரச்சனை, என் வீட்டில் எனக்கு போராட்டம் சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குமானால் நம்ம ஒழுங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவோம். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். என் வாழ்க்கையில் எனக்கு அதுதான் நடந்துச்சு. நான் கர்த்தரை நம்பினேன், கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். காலையில தூங்குறதுக்கு 3 மணி 4 மணி ஆயிரும். அது வரைய நைட்டு ஃபுல்லா பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். நாட்கள் சென்றது. தேவன் ஊழியத்தை கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தை தேசங்களுக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணினார். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, வியாபாரத்துல நஷ்டம், வாழ்க்கையில ஃபெயிலியர், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, மாந்திரியத்துல கஷ்டப்பட்டிருக்கேன், விக்கிரத்துல கஷ்டப்பட்டிருக்கேன், மனுஷனாலே கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் கர்த்தர் பார்த்தார். என் மேல இவ்வளவு நம்பிக்கையா வச்சிருக்கானே, என்னைய விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் தூக்கி எடுத்தார். கர்த்தர் தூக்கி எடுத்தார். வெளிச்சத்தின் பிள்ளையா மாற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த மாசத்துக்காக வாக்குத்தத்தம் கேட்கிறீங்களோ, நம்ம விசுவாசம் கர்த்தர் மேல இருக்குமானால், ஐயா நான் பல சூழல்ல கஷ்டப்பட்டுட்டேன், என் வாழ்க்கையில நானும் கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா, நானும் கஷ்டப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையிலையும் பல சூழ்நிலையில நான் கடந்து வந்திருக்கேன். எல்லா குடும்பத்திலுமே ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு போராட்டம் வரும்போது யார்கிட்ட போய் சொல்லுன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த மாசம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேணும், நமக்கு வேணும், நம்ம குடும்பத்துக்கு வேணும். தேவன் அருளி அப்பம் யூடியூப் சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லா குடும்பத்துக்கும் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? தேவன் மட்டும்தான் தர முடியும். அப்ப நம்ம நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும். நம்ம நம்பிக்கை தேவன் மேல இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லா மாறும், டோட்டலா மாறும். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது ஒரு சாட்சி தான். நான் செத்து போன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு மாந்திரியம் பண்ணணும், செத்து போயிட்டான். ஊழியத்துல வந்ததுக்கு அப்புறம் கூட பல காரியத்திலே போராட்டம். ஆனால் என் கூட கர்த்தர் இருக்கும்போது நாளுக்கு நாள் விருத்தி. என் கூட கர்த்தர் இருக்கும்போது நாளுக்கு நாள் வளர்ச்சி. ஒரு மனுஷனோட கர்த்தர் கூட இருக்கும்போது ஆசீர்வாதம். ஒருவேளை ரொம்ப உபத்திரப்படுறீங்களா? ரொம்ப பிரச்சனையா இருக்கா? ரொம்ப போராட்டமா இருக்கா? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தாண்டுறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாகவே நிச்சயமாகவே நிச்சயமாகவே. அதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு இப்போ டிவி, நியூஸ் பேப்பர், ஆன்லைன்ல ஒரு நியூஸ் அனுப்பிடுவாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இவ்வளோ கிஃப்ட் அப்படிம்பாங்க. உடனே அடுத்த நாள் கரெக்டா அந்த நியூஸை கொண்டுட்டு எங்க போகணுமோ போயிடுவாங்க. பரலோகத்துல தேவன் நமக்கு ஒரு கிஃப்ட் தராரு. என்னதம்மா? நிச்சயமாக நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதங்களை நம்ம குடும்பம் பெற்றுக்கொள்ளணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. முழுசா நம்பிட்டார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே முழு நிச்சயமா நம்பிட்டார். தேவன் எனக்கு நிச்சயமா ஆசீர்வதிப்பார்ப்பா அப்படின்னு சொல்லி முழு நிச்சயமா நம்பிட்டார். தேவனை மகிமைப்படுத்திட்டார். விசுவாசத்துல வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரோ, ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு. நீங்க சில கூட்டங்கள்ல கலந்து கொண்டிருப்பீங்க, அங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு. நீங்க வேதத்தை தியானிக்கும் போது, கண்ணீரோடு வாசிக்கும் போது பல வாக்குத்தத்தம் மூலியமாக உங்களோடு பேசியிருப்பாரு. எல்லாம் தேவனுக்கு தெரியும். எல்லாம் தெரியும். நம்ம வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தத்தம் தந்திருக்காரு எல்லாம் தேவனுக்கு தெரியும். அது எல்லாம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானால் இந்த மாசத்திலே நிச்சயமாகவே 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 தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த மாசத்துல நிறைய தேவைகள் உண்டு, குடும்பத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவனை மகிமைப்படுத்துங்க, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்திலே வல்லவனாங்க, விசுவாசத்துல பெருகுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அப்ப நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, விசுவாசத்துல வல்லவன் ஆனான்னு சொல்லி அந்த வார்த்தை வரணும். அது எப்போ அப்படின்னா, நம்ம பல சூழ்நிலை கடந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயுமே காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னே 1ஆம் தேதி வந்த உடனே தெரிஞ்சிடும். இஎம்ஐ, ஹவுசிங் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், நிறைய லோன் இருக்கு. குழுவுக்குள்ள பணம் ஃபைனான்ஸ்ல வாங்கியிருப்பாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருப்பாங்க. லோன் 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 லோன், ஒரே லோன் தான். சில குடும்பத்துலலாம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருவாங்க. தாங்க முடியலப்பா, அவ்வளோ பிரச்சனைக்கு அப்படின்றவாங்க. என்னன்னு கேட்டால் லோன். ஆனா குடும்பம் பார்த்தா ஒரு குட்டி குடும்பமா இருக்கும். ஒரு 2 பேர், 3 பேர், 4 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். சரீரத்துல பலவீனம் இருக்கும். யார்ட்டையும் போய் சொல்ல முடியாது. குடும்பத்துல கஷ்டப்படுவாங்க. சொந்தக்காரன்ட்ட போய் கேட்க முடியாது. சம்பளம் கம்மியா இருக்கும். தேவைகள் அதிகமா இருக்கும். பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கும். பிள்ளைகள் காலேஜ் படிக்கும். பிள்ளைகள் நிறைய காரியங்களை கேட்கும். அம்மா அப்பாட்ட கேட்கும். இது கூட இல்லை லோன், இது கூட இல்லை பர்சனல் லோன், இது கூட இல்லை பிசினஸ் லோன், இது கூட இல்லை ஜொல் லோன். எத்தனையோ தேவைகள் மத்தியிலே இந்த மாசத்திலே தொடங்குறீங்களா? தேவனுக்கு தெரியும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்.
என்றார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நாட்டுக்குள்ளே, எந்த சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா, தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனையா, நிறைய தேவைகள் இருக்கா, குடும்பத்துக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் இருக்கா, தேவனுக்கு தெரியும். முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு. மனுஷன் பொய் சொல்லிடலாம்ப்பா, தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதுதான். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் காத்திருக்கிறது, அது மட்டும்தான் நம்ம மேல விழுந்த கடமை. ஆனா இன்னைக்கு எனக்கு நிறைய தேவை இருக்கு. தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியாம நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. எல்லாமே தேவனுக்கு தெரியும். நம்ம குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கணும் தேவனுக்கு தெரியும். எல்லாம் தேவனுக்கு தெரியும். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பத்தை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவன் தான் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று எழுதப்பட்டு, இந்த மாசத்துக்காக, புதிய மாசத்துக்காக நம்ம தொடங்குறதுக்காக ஜெபிக்க போகிறோம். அர்ப்பணிங்க. அவருடைய சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, அது கற்பதுங்கனியா இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே 80 வருஷம் வாழ்க்கைன்னு சொல்லலாம். அந்த 80 வருஷம் வாழ்க்கையில பல ஸ்டேஜ்ல பல தேவைகள் உண்டு. படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டா தெரியும். எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு இன்னும் வாங்கி தரல அப்படிம்பாங்க. கேட்டா காசு இல்லை, பணம் இல்லைங்கிறாங்க. இன்னும் எனக்கு தேவைகள் இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு ட்ரெஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வாடகை கொடுக்கணும், எத்தனையோ தேவைகள் உண்டு. தேவனுடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். தேவன் கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பெற்றான். அப்ப நம்ம வாழ்க்கையில் நிச்சயமான ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் நம்ம ஜெபிக்க போயிடும். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பெருக்க வேணும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பம் பழுகி பெருகணும். நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படி விடுவீங்களா? கண்களை மூடி நாம் இருக்கிற இடத்திலே ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுதிக்கிறோம். அப்பா, அந்த புதிய மாசத்துக்காக நாங்க எல்லாரும் உங்களுடைய பாதப்படியில வருகிறோம். கடந்த மாதம் முழுவதும் பத்திரமா பாதுகாத்து புதிய மாசத்துல எங்களை அழைத்து கொண்டீங்கப்பா. கொடான கோடி ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசம் எங்களை கர்த்தர் வழி நடத்தணும். கர்த்தர் எங்க குடும்பத்தை சந்திக்கணும். தேவன் அருளி அப்போ மினிஷன்லே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்போ மினிஷன் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தினம்தோறும் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில இணைந்திருக்காங்களோ எல்லா ஜனங்களையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் அப்போ அவங்க பிள்ளைகளை சந்திக்கணும். குமாரனை இயேசு ராஜா உங்க பிள்ளைகளை சந்திக்கணும். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே உங்க பிள்ளைகளை சந்திக்கணும். இந்த மாசத்திலே உச்சிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்க ராஜா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலே கண்ணீரோடு ஒருவேளை ஜெபிக்கலாம். என் வாழ்க்கை முழுவதுமே கண்ணீரா இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்ல? கர்த்தருக்கு தெரியும்பா. கர்த்தருக்கு தெரியும். எங்க இதயத்துக்குள்ளே நாங்க எந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம், யோசித்து கொண்டிருக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், எங்களுடைய நினைவு என்ன, எங்களுடைய சிந்தனைக்குள்ள நாங்க என்ன யோசிக்கிறோம், எல்லாமே உமக்கு தெரியும்.
உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே இந்த மாசத்துக்காக எந்த காரியத்துக்காக புலம்புறாங்களோ அது உமக்கு தெரியும். உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் மனம் இறங்கணும். என் தேவன் மனம் இறங்கணும். இரக்கம் உள்ளவரே அப்பா இறங்கி வாங்கப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே இறங்கி வாங்கப்பா. உங்க பாதபிடிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் எங்களை ஆச்சரியமா அதிசயமா அப்பா உங்களுடைய கரத்தினால் எங்களை வழி நடத்துறீங்கப்பா. நன்றி. எங்க வாழ்க்கையிலே எந்தெந்த சூழ்நிலை நாங்க கடந்து போறோமோ எங்க கூட நீங்க வந்துட்டு இருக்கிறீங்கப்பா. எங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. எங்க இதயத்துக்குள்ள என்ன காரியம் இருக்கு உமக்கு தெரியும். சில குடும்பத்துல கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி உங்க சமூகத்துல காத்திருக்கிறாங்கப்பா. பயபக்தியோடு ஜெபிக்கிறாங்கப்பா. நடுக்கத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. தாழ்த்தி ஜெபிக்கிறாங்கப்பா. மன்றாடி ஜெபிக்கிறாங்கப்பா. இருதயம் ஃபுல்லா பாரம், வேதனை, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள். உபவாசம் இருந்து பார்த்துட்டாங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பார்த்துட்டாங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க. நிச்சயமாகவே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். லிபாஹருது நமா ஷிபிலஹா பஹாரது லாபஹாஸ் பிஹி பிலஹ பிஹோ ஹாஸ் பிஹோ ரிமஹதன மலஹு ரபஹாது நஹி பிலஹாஸ் பிஹி பிலஹாரது ரிதுஹபாஸ் பிஹி பிலஹாஸ் பிஹி பிலஹ பிலஹாரது ரதுன மலரதனி மேசித்னி ஷந்தோ ಠೊಲಬಲಹದನಿ ಮಿಹಿ ಬಿಲಹ ಬಿಲಹಾರದು ರಿಬೌಷಬಲಹದು ರಬಲಹದ ಬಿಹಿ ಬಿಹಿಸ್ ಬಿಹ ಬಹೌ ಬಿಲಹಾರದು ಶಿಬದುಹ ಬಹಸ್ದಿನಿ ಮಾಲರದನ ಮಾರದನ ದನಹೋರ ಮಾರದು ಲಾ ದುನಮ ಲಾ ಶೆದೆರಿ ಬಿಸಿ ಬೌಷಬಹದು ರಬರಖದು ರಬಲ ಲಿಬಾ ಲಬಲ ದುರಬೌ ಶಲಬಬಲಹ ದುರಬಲಹದು ನಮರದು ಶದೂರಿ ಹೌದನಾ ಸಿಮೌಷದಾರಿ ಬಾಖುರದು லஷந்த டலபஹோபே ஹஸ்பி கபுது விரிபாக்கரதுரபல. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கணும். இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் தொடணும். கர்த்தர் தொடணும். நீங்க தொட்டா மட்டும்தான்ப்பா. நிச்சயமாகவே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அப்ப அந்த வாக்கு தத்தம் இந்த மாசத்திலே உங்க பிள்ளையோட வாழ்க்கையில நிச்சயமாகவே நிறைவேறணும். நிச்சயமாகவே நிறைவேறணும். தொடுங்கப்பா தொடுங்கப்பா தொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. தொட்டு ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றீங்கப்பா. உங்க பிள்ளைகளை இந்த மாசத்திலே சகல விதமான காரியத்திலும் ஆசீர்வதிங்க. கற்பத்துக்கு ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல மாசமா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க தாய் மூலியமா மீட்டெடுங்க. படிக்கிற பிள்ளை உங்களுடைய கரத்துல அப்படின்னு ஆசீர்வதிங்க. காலேஜ் படிக்கிறாங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்குங்க ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்து பல சூழ்நிலை இருதய ஃபுல்லா பாரத்தோடு இருக்காங்க ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. இந்த மாசத்தினுடைய தேவைகளை சந்திங்க. மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை தாங்க. இந்த மாசம் முழுதும் அப்பா எங்க கூட நீங்க வரணும். எங்களுக்கு புது கிருபை வேணும்ப்பா. இந்த மாசத்துக்குள்ள கிருபை வேணும்ப்பா. இந்த மாசத்துக்குள்ள கிருபை வேணும்ப்பா. இந்த மாசம் முழுதும் கர்த்தர் எங்க கூட வரணும். கிருபை வேணும்ப்பா. கிருபை வேணும்ப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்து மேலே ஒரு விசேஷ ஆவியை கட்டடுங்கப்பா. விசேஷ ஒரு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் விசேஷ ஆவினால் நிரப்பப்படட்டும்பா. லிபாலஹதுனமர ஷலபலக்கரதுரபல ரகதுலபலர ஷந்தடலபரதுனி கந்துடரபல ரீபா கபுது பெக்கேதுனா லாமலரதுனமர ஷபலஹதுரபலஹரது. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
அவனோட வாழ்க்கை முழுவதையும் ஆசுரைங்க. எல்லா காரியத்திலையும் ஆசுரைங்க. தடையெல்லாம் நீக்கி ஆசுரைங்க. அவனோட வம்சத்தை ஆசுரைங்க. வியாபாரத்தை ஆசுரைங்க. கம்பெனி ஆசுரைங்க. யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ வேலையை ஆசுரைங்க. அவங்க கையிட்டு செய்யற எல்லா வேலையிலும் ஆசுரைங்க. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக அப்பா ஜெபிக்கிறாங்களோ அவளை கையின் கீழில் ஆசுரைங்க. சுறுசுறுப்புள்ள ஒரு ஆவியை தாங்கப்பா. சோம்பேறியே இருக்கக்கூடாதுப்பா. ஜெபிக்கிற பிள்ளை சோம்பேறியா இருக்கக்கூடாதுப்பா. ஒரு பெலனை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியார் ரொம்ப பெலன் அடைந்து எழுதப்பட்டிருப்பா. சுறுசுறுப்பை தாங்கப்பா. உங்க பிள்ளைகள் சுறுசுறுப்போட வேலை செய்யணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு இருந்தாலும் பலவீனத்தை எடுத்து போட்டுருங்க. இந்த மாசம் முழுவதும் ஓடக்கூடிய கிருபை தாங்க. ஒரு நிமிஷம் கூட சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. புது கிருபையால் நிரப்புங்க. விசேஷ ஆவியால் நிரப்புங்க. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க அப்பா. உங்களுடைய பிரசனை இறங்கி வரட்டும்ப்பா. உங்களுடைய மகிமையினால மூடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய மகிமையினால மூடுங்கப்பா. அப்பா உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைங்கப்பா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால வேலை அடைங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரைப்படுங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் முத்திரைப்படுங்கப்பா. வானம் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறக்கப்படட்டும் ராஜா. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கனாலோ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. முத்திரை போடுங்கப்பா. எல்லா குடும்பத்துமே முத்திரை போடுங்கப்பா. ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டவிழ்க்கப்படட்டும்ப்பா. லீபா கரதுரி கந்தொட்டோரு ஷலபக்கபது பெக்கேதுனா இக்கட்டான சூழ்நிலை ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும்ப்பா. இந்த நாளிலே உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கட்டும்ப்பா. அற்புதம் நடக்கட்டும்ப்பா. லாபா தூர்நாமா ரதுரபா ஷலபா கதுரபலா லிபா கபதுரபா கபது பெக்கேதுனா லாபா ரஷதரபா கபது பெக்கேதுனா லெதுனேமே செபு ஷலஹந்த டரதுரபலா. எல்லா குடும்பத்தோட பாத்திரம் எல்லாம் நிரம்பி ஒளியட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரப்பப்படட்டும்பா. பாத்திரம் நிரம்பட்டும்பா. பாத்திரம் நிரம்பட்டும்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவியால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. லிபாகரா துரபக துரபலா. யாரெல்லாம் அப்பா தாகத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அக்னி இறங்கி வரட்டும்பா. பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும்பா. இன்னுமா நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. ஷீகா லாபாகா பாகா துரபக துரபலா லாபாக துரபக துரபலா லிபாபாபா துரபலா பதுரபலா லபல ரஷலபக துரபக துரபலா. நிரம்பட்டும்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிரம்பி ஒளிர பாத்திரமா மாறட்டும். லிதுனி மாலா துரபலா ரஷல துரபக துரபலா லிபாஹதுரி ஷலபக துரபலா. ஹalleluya 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 ரிது ரிஷலபா துரபலா துரபலா லிமாலா ரதுன மரக்கந்துரபலா ஷிபாதுனமா லரதுரி ஷலஹன் தோட்டோரபலா ரகதுல பல ரஷதுரிபா கபுது பெக்கேதுனா லிபாலா பதுரபா கரதுரபலா ரிமாலா ஹதுன மரு ஷபல பல பல ஹரதுரபலா ஷிபா ஹதேசி பிஹிபிஹோ ஷிபாலா ஹதுன மாலா ஹதுன மாலா ஹரது ரபது ஹபா ஹஸ்பிபி லஹபில ஹரது ஷிபாலஹன் தோட்டோரபா கரதுரபலா லிபாதுன மர துரபல கரதுரபலா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்ன சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ரிதி ஷலஹோ ரபதுரி ஷலபஹோ ரதுரபர துரபலா லது ரிபலபலபல ஹோரபல ஹதுரபலா லது நேமா சிபோஷா ஹதீபா லஹோரது ஷபஹோபா ஜிபி கபது ரிபி கரபதுரபர கபது பெக்கேதுனா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ தேவனுக்கு தெரியும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே நிச்சயமாக கர்த்தர் அப்பா ஆசீர்வதிக்க கிருபைக்காக நன்றி. பள்ளியை பெருக ஆசீர்வதிக்க கிருபைக்காக நன்றி. இணைந்திருக்கிற எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கும். இந்த மாசம் முழுதும் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வரங்கள் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில செயல்படணும். யாரெல்லாம் அப்பா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ராஜா. உங்க பிள்ளைகளோட 24 மணி நேரம் நீங்க புறப்பட்டு போகணும். முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாடுங்க ராஜா. எல்லா பரிசுத்தவான்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த மாசம் முழுதும் பரிசுத்தவான்களை அப்பா தேவன் பாதுகாக்கணும்ப்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாக்கணும். அப்பா உங்க மகனை உங்களுடைய பாதுகாப்பு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த மாசம் முழுதும் செய்தி பேச ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதித்தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும். என் இயேசு கிறிஸ்து ராஜா கிருபை தாங்கப்பா. லீபா கரதன மர ஷபதுர பலஹரது லாது ரீபா கரதுர பல. கடைசி காலத்துல நாங்க வாழ்ந்து கொடுக்கப்பா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கிருபை தாங்கப்பா.
கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படும் கிருபை தாங்கப்பா. லா து நீ மா க ர ஷ லா க ர து ர ப லா. எந்த ஒரு குடும்பத்திலுமே தேவையில்லாம நாடகம் பார்க்கிறதோ, படம் பார்க்கிறதோ, செல்போன்லயோ, தேவையில்லாம கேம்லயோ எதுலயுமே அடிமையா இருக்கக்கூடாதுப்பா. சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. தேவையில்லாம செல்போன்ல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலை அடைங்கப்பா. வேலையில உண்மை உத்தமமா வேலை செய்யணும் கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் ஊழியம் செய்யறாங்களோ அப்பா, உண்மையா ஊழியம் செய்யணும் கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே உண்மை வேணும் கிருபை தாங்கப்பா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதத்தின்படி எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழல் ஜெபிக்கணும் எல்லா குடும்பமும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல சரீரத்திலே பலவீனத்தோடு ஜெபிக்கணும் அந்த பலவீனம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கி போட்டும். அப்பா உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்குங்க அப்பா, தொட்டு சுகமாக்குங்கப்பா. கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகளை தொடட்டும். விசுவாசத்தினாலே அப்பா நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருப்பா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டு ராஜா. எந்தெந்த தடைகள் இருக்கு அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும்ப்பா. எல்லா குடும்பத்திலும் ஒரு விடுதலை கட்டணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. புது கிருபையால நிரப்புங்கப்பா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலை அடிபட்டு ராஜா உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்துல முழு பைபிளை வாசித்து முடிக்க, வேதத்தை தியானிக்க, எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க, இரவும் போலுமா தியானிக்க உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்க, ஆலயத்திலே அப்பா உங்களுடைய பாதபிள்ளை காத்திருக்க, இரவும் போலுமா ஜெபிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக, அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளாக, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளாக எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. சத்துருகளை மேற்கொள்ள அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா. நிரம்பி வழியில பாத்திரமா மாறட்டும்ப்பா. எல்லாருடைய பாத்திரமும் நிரம்பி வழியனுப்பா. அந்த மாசத்துல எல்லாருடைய தேவைகளும் பூர்ணமா சந்திக்கப்படணும்ப்பா. பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தை அக்கினினால் நிரப்புங்கப்பா, அக்கினினால் நிரப்புங்கப்பா, பரிசுத்த அக்கினினால் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால அக்கினி இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை அக்கினி தொடட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிங்கப்பா. உங்க பிள்ளைகளை அப்பா உங்களுடைய ஆவிலால் ஊற்றுங்கப்பா, உங்களுடைய ஆவிலால் ஊற்றுங்கப்பா. லாதுனி ஷாலா ஹோரா பாரா துரி கந்தோ டுராதா ஷாலா கர துரபலா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி அடையட்டும். ஆவிக்குரிய கனிகளிலால் நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கணும்ப்பா, நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கணும்ப்பா. அப்பா உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக எல்லா வரங்களும் செயல்படட்டும். ஞான வரங்களால் நிரப்புங்க, கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும்ப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்கராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ பழைய வஸ்திரங்கள் களைந்து போட்டு அப்பா புதிய வஸ்திரத்தை தாங்கப்பா. இந்த மாசம் முழுதும் கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எங்களை ராஜாக்களும் ஆசாரியமா மாற்றின கிருபைக்கா நன்றிப்பா. யாரெல்லாம் கர்த்தருடைய பாதப்பிள்ளை இவ்வளவு காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு புது பலன் வேணும்ப்பா. கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்பணும், கிருபை தாங்கப்பா. காண்டாமிருத்துவது பலன் எங்களுக்கு வேணும், கிருபை தாங்கப்பா. மான் கால்களை தாங்கப்பா. தூஷாலஹோரபாலஹரது பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அப்பா பாதுகாக்கிறவரை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகள் உங்களுடைய கருத்துல அப்படின்னு கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாருடைய ஆவியால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அவயமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். கல்லான இருதயம் யாருக்காக இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்கப்பா. சதையான இருதயத்தை தாங்கப்பா. உம்முடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. கொழுந்துடைய அக்னி எங்களோட உள்ளத்துல பட்டி பிடித்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால பட்டி பிடித்து எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்கப்பா. உணர்வுள்ள இருதயம் தாங்கப்பா, உணர்வுள்ள இருதயம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்திங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே எங்க இதயத்துக்குள்ள தேவையில்ல எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாதுப்பா. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாம எதுவுமே இருக்கக்கூடாதுப்பா. எங்க இருதயத்தை வேலி அடைங்கப்பா, எங்க இருதயத்தை வேலி அடைங்கப்பா. மாம்ச சிந்தை உள்ள வரக்கூடாதுப்பா. ஜென்ம சுபாவம் உள்ள வரக்கூடாதுப்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா.
நான் என்கிற எண்ணம், தேவையில்லாத சுயம், எந்த ஒரு காரியம் உள்ளவர்கள் எல்லாம் சாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும். பிதாவின் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமா வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. சத்திய ஆவியானவருக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய கட்டளைக்கு, உம்முடைய கற்பனைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்க. நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தானம் தர்மம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த மாசத்திலே ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கணும்ப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணவு சகலமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறக்கப்படட்டும். சிங்காசனத்திலிருந்து பலகைகளை திறந்து, பண்டக சாலை திறந்து, இடங்கொள்ளாமல் போக மட்டும் பரிபூர்ணமாக உங்க பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரப்பி ஆசீர்வதிங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. வியாதி உங்களை விட்டு விலக்கி போடுங்க. நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று சொல்லி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே உங்களோட ரத்தத்தினால கழுவி உங்க பிள்ளைகளை நீதிமான மாற்றி ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறும். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அந்த கிருபை உங்களுக்குள்ளே அப்பா ஒவ்வொரு குடும்பத்துல பெருகட்டும்பா. ஒவ்வொரு குடும்பமும் நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. இந்த மாசத்தினுடைய சகல தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. டிரைவிங் லைன்ல போறாங்க, இந்த மாசம் முழுது கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் பாதுகாத்து. யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்காங்களோ வாசல் திறந்து உங்க பிள்ளைகள் ஒரு புதிய வாசலை திறந்து விடுங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளை சந்தித்து மீதம் எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ கர்த்தர் பூர்ண சுகம் தந்த கிருபைக்காக நன்றி. அப்பா விசேஷமா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். தனிமேலே திக்கற்ற பிள்ளையாக பலவீனத்தோடு யாரெல்லாம் இணைந்தாங்களோ கர்த்தர் பூர்ண சுகம் தந்து உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துல எந்தெந்த தேவையிலே அப்பா ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, யாருமே இல்லாம அனாதையா இருக்காங்கப்பா, கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ளே இருக்காங்கப்பா, குடும்பத்தால கைவிடப்பட்ட நிலைமை, சில குடும்பத்துல வெளிநாட்டுல தனியா இருக்காங்க, அந்த இடத்துல கர்த்தர் கூட இருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுங்கப்பா. இடங்கொள்ளாமல் போக மட்டும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. கையின் கீழில் 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுது இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு எழுதப்பட்டிருப்பா. உங்க பிள்ளைகளை இயேசு ரத்தத்தினால கழுவி அப்பா அவங்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு எழுதப்பட்டிருப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே அப்பா பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருப்பா. அப்பா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணுங்கப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நீ பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களும் அப்பா பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உன் கூடையும் மா பெசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துல யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதப்பட்டிருப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று வேத வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்ப்பா. இந்த மாசத்திலே இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, இவ்வளவு நேரம் அப்பா அவங்க பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. ரெட்டிப்பான நன்மை, 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம் எல்லா குடும்பமும் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த மாசத்தை எங்களை ஆசீர்வித்தாங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ண வேண்டிய வேசும்படி கர்த்தர் ஆசீர்வித்து விடுங்க. உங்க நாம் மேம்படுத்தும் துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும்.
இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் பரிபூர்ணமாக கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் மாணவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக டெய்லி 1 நிமிடமாக ஜெபிங்க. 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.